சென்னையைச் சேர்ந்தவர் ஜீன் சிங். 64 வயதான இவர் இளநிலை மின்வாரிய பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். சில வருடங்களுக்கு முன்பு இவரது மனைவி இறந்துவிட்டார். மகன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்ட நிலையில் ஜீன் சிங் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். தனக்கு ஒரு துணை தேவை என நினைத்த ஜீன் சிங் 2022ஆம் ஆண்டு விவாகரத்து மேட்ரிமோனியல் மூலம் திருமணத்துக்கு பெண் தேடியிருக்கிறார். அப்போது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதான ஸ்ரதா லெனின் என்ற பெண்ணின் அறிமுகம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. பெற்றோர் இறந்துவிட்டதாகவும் விவாகரத்து பெற்று தனிமையில் வசிப்பதாகவும் ஸ்ரதா கூறியிருக்கிறார். ஜீன் சிங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார். இருவரும் பேசி பழகி வந்திருக்கின்றனர். ஸ்ரதா மேற்படிப்பு படித்து வருவதாகவும் தனது குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஜீன் சிங்கிடம் கூறியிருக்கிறார். அடுத்த சில மாதங்களில் ஜீன் சிங்கை தொடர்பு கொண்ட ஸ்ரதா லெனின் தன்னை உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியிருக்கிறார். பெசன் நகர் தேவாலயத்தில் எளிமையாக திருமணம் நடந்திருக்கிறது. ஜீன் சிங் அந்த திருமணத்தை பதிவு செய்யவில்லை. திருமணம் நடந்து முடிந்த ஒரே மாதத்தில் படிக்கச் செல்வதாக கூறி ஸ்ரதா லெனின் ஜீன் சிங் போட்ட நகைகளோடு வெளியூருக்கு சென்றிருக்கிறார். படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ 12ஆம் தேதி என் வீட்டுக்கு வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வேக வேகமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால 14th அன்னைக்கு மேரேஜ் பண்ணோம். பெசன் நகரில் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த செயின் எடுத்து இது பண்ணேன். எந்த எவிடன்ஸ்லாம் இல்லை. ஆனால் 1-2 பேர் இருந்தாங்க. அப்போது குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டே அவங்க பெங்களூர் போன குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. நானும் அப்படியே சரி பரவாயில்ல, என் மனைவி தானே, அவள் ஏதோ சர்க்கிம்டன்ஸில் இருக்கிறா, என் ஏஜில் நிறைய விஷயத்தை நான் அனுசரித்து போகிறவன் நான். இருவரும் கணவன் மனைவி ஆகிவிட்டோம் என்ற நினைப்பில் ஜீன் சிங் இருந்துள்ளார். இந்த சூழலில்தான் பல்வேறு காரணங்களை சொல்லி ஜீன் சிங்கிடமிருந்து லட்சக்கணக்கில் ஸ்ரதா லெனின் பணம் கறக்க தொடங்கியிருக்கிறார். படிக்கிறதுக்கு எனக்கு ரூபா வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை ரூபா வேணும், இப்படி என்னுடைய வீடை மீட்டு வேணும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்குலாம் எனக்கு 5 லட்சம் 6 லட்சம் இப்படி என்கிட்ட பல விதமாக முறையில் பணம் நிறைய வாங்கிட்டாங்க. எல்லாமே அழுது 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 என் வீட்டுக்கு அழுகிறதும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆக்ட் பண்ணுறதும் இப்படியே பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து தனக்கு இருப்பதாகவும் அதில் உள்ள சட்ட சிக்கலை நீக்க 35 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுவதாகவும் அந்த பணத்தை கட்டி சர்ச்சிடமிருந்து NOC வாங்கிவிட்டால் சொத்தை விற்று பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என ஸ்ரதா லெனின் ஜீன் சிங்கிடம் கூறியிருக்கிறார். அது உண்மைதான் என்று சொல்லும் வகையில் ராவ் என்ற வழக்கறிஞரும் பேசியிருக்கிறார். கடன் வாங்கி அதற்கான பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் ஜீன் சிங். 1.5 கோடி ரூபாய்க்கு உள்ள அவளுடைய ப்ராப்பர்ட்டியை கிளியரன்ஸ் பண்ணி அதோட கேஷ் வந்துடும். அது கிளியரன்ஸ் பண்ணோன்னா சர்ச்சில் பணம் கட்டணும். ஒரு வீடு ஒரு கிரவுண்டு இது 2த்துக்கும் பணம் கட்டணும். பணம் கட்டிட்டு தான் நம்ம அதுலேருந்து சர்ச்சிலேருந்து NOC வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் அதை விற்க முடியும்னு சொல்லி பணம் வாங்கினாங்க. கேரளாவைச் சேர்ந்த ஜோசப் என்பவரை ஸ்ரதா லெனின் ஜீன் சிங்கிற்கு தனது சகோதரர் என அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஜோசப் வீட்டில் தங்கி படித்து வந்த ஸ்ரதாவை ஜீன் சிங் அவ்வப்போது கேரளா சென்று சந்திப்பது வழக்கம். ஆனால் ஒரு முறை கூட ஸ்ரதா அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றது கிடையாது. ஹோட்டலில் அறையெடுத்து தங்க வைத்து அங்கே சென்று சந்தித்துவிட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறார். கேரளாவில் இந்த KM ஜோசப்னு அவங்க பிரதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவர் வீட்டில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு என்னைய அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ரூமில் தான் இருப்பேன். ஹோட்டலில் கேரளாவில் திருச்சூரில் இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போகல. அவங்க என்னை பார்க்க வந்துடுவாங்க, எங்கே இருக்க ஏது இருக்கேன்னு பார்த்துட்டு. இந்த சூழலில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஸ்ரதாவிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. முற்றிலுமாக தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன ஆனது என்று ஜீன் சிங் தவித்து போயிருக்கிறார். மே மாதம் ஜீன் சிங்கின் வாட்ஸ்அப்புக்கு வழக்கறிஞர் ராவிடமிருந்து ஒரு வீடியோ வந்திருக்கிறது. அதில் ஸ்ரதா இறந்து விட்டதாகவும் அவருக்கான இறுதிச் சடங்கு நடப்பது போன்ற காஃபின் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை காட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் ஜீன் சிங் அதிர்ந்து போயிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஸ்ரதாவின் உறவினர் என சோஃபியா என்ற பெண் ஜீன் சிங்கிடம் பேசியிருக்கிறார். தனது தற்கொலைக்கு காரணம் ஜீன் சிங் தான் என ஸ்ரதா கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டதாகவும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்க 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். இறந்துட்டாங்கன்னு
எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இறந்துட்டாங்க திடீர்னு எனக்கு தகவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருந்தேன். இறந்துட்டாங்கன்னு எனக்கு மெசேஜ் வருது அப்படின்னு எஸ்பிகிட்ட டைரக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஜீன் சிங்கிற்கு ஸ்ரதா மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வரை நகை பணத்தை ஸ்ரதாவுக்கு ஜீன் சிங் கொடுத்திருக்கிறார். அந்த கணக்கெல்லாம் பார்த்த பிறகுதான் ஸ்ரதா திருமணம் செய்து தன்னிடமிருந்து பணம் நகையை பறித்தது ஜீன் சிங்கிற்கு தெரிய வந்திருக்கிறது. இறந்து விட்டதாக நாடகமாடும் ஸ்ரதாவை கண்டுபிடிக்க நினைத்த ஜீன் சிங் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஸ்ரதாவை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஸ்ரதா தனது சகோதரர் என்று அறிமுகப்படுத்திய ஜோசப் என்பவர்தான் அவரின் கணவர். திருச்சூரைச் சேர்ந்த ஜோசப்பின் உண்மையான பெயர் லெனின் தம்பி. கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாற்றியதை அறிந்த ஜீன் சிங் அதிர்ந்து போயிருக்கிறார். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே அவங்க அடுத்த நாள் கொண்டு வந்து 2 நாள் கஸ்டடியில் வச்சு ஹைகோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ தான் தெரியுது அவன் உயிரோடு இருக்கிறான்னு. போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணும்போது அவர் ஸ்டீஃபன் கிடையாது, பேர் லெனின் கே தம்பின்னாங்க. லெனின் கே தம்பி யாருன்னா அவருடைய கணவரான். அன்னைக்கு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது KM ஜோசப் பிரதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. டைவர்ஸ் மேட்ரிமோனிக்கு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது கடைசியாக வரும்போது அவருடைய கணவராக மாறிட்டாங்க. இப்படி பல விதத்தில் எனக்கு ஒவ்வொரு இதையும் வந்து கடைசியில் நான் இன்றைக்கி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எனக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது வாங்கியிருக்காங்க. 300 கிராம் நகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆசைப்பட்டு கேட்க ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்தேன். என்னுடைய ஃபுல் பென்ஷனு என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போய் இப்போ நான் கடன் நிலைமையில் இருக்கிறேன். நீதிமன்றத்தில் ஸ்ரதா ஜீன் சிங்கிடம் நட்பு ரீதியில் மட்டும் பழகியதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் உறவை துண்டிக்க நினைத்த போது ஜீன் சிங் மிரட்டியதால் இறந்துவிட்டதாக நாடகமாடியதாகவும் கூறியிருந்தார். இதனை அடுத்து இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து சட்ட ரீதியாக அணுகும்படி உத்தரவு பிறப்பித்தது. ஸ்ரதாவின் நாடகத்தால் ஏமாந்து போன ஜீன் சிங் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னை ஏமாற்றிய ஸ்ரதா, அவரது கணவர் லெனின் மற்றும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இழந்த பணம் நகைகளை மீட்டு தர வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளார். மறுபடியும் வந்து தங்கி நிறைய நகையெல்லாம் வாங்கிட்டு ஒரு சூட்கேஸ் வாங்கி அது நிறைய துணி, அவளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி துணி வாங்கிட்டு ஜிஆர்டிலே தான் நிறைய நகை வாங்கினேன். அதுக்குள்ளே எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நான். அதுக்கு பிறகு கையில் கேஷையும் வாங்கிட்டு ஒவ்வொரு ரீசனுக்காக பணத்தை கேட்பான். ஏன்னா பணம் இருக்குது அவளுக்கு நல்லா தெரியும், நிறைய பணம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நிறைய சேவிங் வச்சுருந்தது அவளுக்கு தெரியும். போலீசாரின் அடுத்த கட்ட விசாரணையில்தான் ஸ்ரதா இதே பாணியில் வேறு யாரையாவது ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறாரா, இந்த மோசடிக்கு வேறு யாரெல்லாம் உடந்தையாக இருந்துள்ளனர் போன்ற தகவல்கள் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.